அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். ஒரு இலை நிழல் தர முடியுமா? ஒரே ஒரு செங்கல் பெரிய கட்டடமாக முடியுமா? முடியாது. ஒரு இலையோடு இன்னொரு இலை, இன்னும் நிறைய இலைகள் இணைந்தால் மட்டும்தான் அந்த மரத்தால நிழல் தர முடியும். ஒரு கல்லோடு இன்னொரு கல் இணைந்தால் மட்டும்தான் பெரிய கட்டடமாக மாற முடியும். அதே மாதிரிதான் ஒரு மனிதர் அணியாக மாட்டார். ஒரு மனிதரோடு இன்னொரு மனிதர், அவரோடு இன்னொரு மனிதர், இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் இணையும் போது மட்டும்தான் அணியாக முடியும். அப்படி அணியாக இருந்தால்தான் அந்த நிறுவனமோ அந்த அணியோ அதில் உள்ள தனிநபரோ வெற்றி பெற முடியும். அதுதான் டீம். இந்த டீம் எதுக்காக? இந்த டீமா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். 5 கூட்டல் 5 ஈக்குவல் டு 10. 5 பெருக்கல் 5 ஈக்குவல் டு 25. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல கூட்டல் குறி பயன்படுத்தி இருக்கிறோம், இதுல பெருக்கல் குறி பயன்படுத்தி இருக்கிறோம். இதுதாங்க தனி நபராக செயல்படுவது என்பது கூட்டல் குறி பயன்படுத்துறது மாதிரி 5 கூட்டல் 5 ஈக்குவல் டு 10. ஆனால் டீமாக செயல்படுவது என்பது பெருக்கல் குறி பயன்படுத்துறது மாதிரி 5 பெருக்கல் 5 ஈக்குவல் டு 25. இதுதான் டீமோடு செயல்படுவதற்கான வித்தியாசம். இது ரிசல்ட்ல தெரியும், உழைப்புல தெரியும். இதற்காக தான் எல்லோரும் அணியாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு உதாரணம் சொல்றேன், இது ரொம்ப உங்களுக்கு பயன்படும். நான் ஒரு 50 கிலோ தூக்குவேன், வெயிட் வந்து 50 கிலோ தூக்குவேன். என்னுடைய அணியில இன்னொருத்தோட 50 கிலோ தூக்குவார். இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வெயிட்ட தூக்குறதா இருந்தா 100 கிலோ தானே தூக்கணும். ஆனா எங்களால் 150 கிலோ 200 கிலோ தூக்க முடியும். ஒரு 5 பேர் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் 50 கிலோ 50 கிலோ தூக்கணும்னா 250 கிலோ தானே தூக்கணும். ஆனால் 500 கிலோ 600 கிலோ தூக்க முடியும். எப்படி? தனியாக நான் 50 கிலோ தூக்குவது என்பது என்னுடைய எனர்ஜி. நான் அணியாக தூக்குவது என்பது சினர்ஜி. எனர்ஜிங்கிறது என்னால 50 கிலோ மட்டும் தான் தூக்க முடியும். ஆனா சினர்ஜிங்கிறது இந்த 50 இன்னொருத்தருடைய 50 இணையும் பொழுது 100 இருக்காது, அது 200 250 300 மாறும். இதுதாங்க டீமா செயல்படுவதற்கு உண்டான விளைவு. இதற்காக தான் ஒவ்வொருத்தரும் அணியாக செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி அணியில செயல்படும் பொழுது நான் சிறப்பாக செயல்படணும்னா என்ன செய்யணும்? அதற்கு 3 மந்த்ரா இருக்கு. என்ன செஞ்சா அணியில சிறப்பாக செயல்படலாம்? ஃபர்ஸ்ட் மந்த்ரா, நீங்கள் தனியாக ஜொலிக்கணும்னு நினைச்சா ஜொலிக்க முடியாது. அணியாக ஜொலிக்கணும்னு நினைச்சா தனியாக ஜொலிக்கலாம். எப்படி? பிகில் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தவர் தவறு செஞ்சா மொத்த அணியும் 10 முறை ஓடிட்டு உடியாரணும். அப்ப என்ன உருவாகும்? நான் அணியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுனால அடுத்தடுத்து கரெக்டா கோல் போடுவாங்க அதுல ஒவ்வொரு நபரும். அதேதாங்க, நான் அணியாக ஜெயிக்கணும், அணியாக செயல்படணும், அணியாக ஜொலிக்கணும்னு நினைக்கும் பொழுது தனியாக ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள். அப்ப இந்த மனப்பான்மை, நான் அணியாக ஜொலிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மைய நான் வளர்த்து கொள்ளணும். இதுதான் முதல் மந்த்ரா. 2வது மந்த்ரா, யாரையும் குறை சொல்லாதீர்கள். நீங்க ஒரு விரலை காட்டி குறை சொன்னீங்கன்னா 3 விரல் உங்கள் பக்கம் இருக்கிறது, நீங்க என்ன குறை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. இப்ப நம்ம யாரையுமே குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. குறையை கையும் களவுமாக பிடிக்காதீர்கள், நிறைகளை கையும் களவுமாக பிடிங்கள். அப்ப நிறைகளை பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல செயல்பாடுகள் அதிகரிக்கும். நீங்க மத்தவங்கள்ட்ட குறைகள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட அந்த குறை கூட பிரச்சனை கிடையாது, நீங்க மத்தவங்க முன்னாடி அந்த குறைகளை சொல்லுவீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அப்படியே ஒருத்தர்கிட்ட குறை சொல்லி திருத்தணும். சார் குறை சொல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? அப்பதானே டீம் சிறப்பாக செயல்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த குறையை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லுங்க. நீங்க இதை மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பொறுமையா சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி தனியாக கேட்கும் பொழுது யாரும் எப்படி நீங்க என்ன கேட்கலாம், நீங்க எப்படி எனக்கு உதவலாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? மேக்சிமம் கிடையாது. அப்படியே சொன்னாலும் அவரை
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மூன்றாவது விஷயம், அணியில இருக்கிறவங்க எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் இப்படி, இவர் செஞ்சா அது இப்படித்தான் முடியும், இவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு, இவர் இதெல்லாம் வந்து செயல்படுத்த மாட்டாருன்ட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க பார்க்கும் பொழுது 6 அப்படின்னு அடிக்கடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 6ஆம் நம்பரை போட்டுட்டு இந்த பக்கம் இருந்து பார்த்தா உங்களுக்கு 6ஆ தெரியும், அந்த பக்கம் இருந்து பாக்குறவருக்கு அது 9ஆக தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிற இடத்துல இருந்து பார்க்க வித்தியாசப்படும். இப்ப இந்த இடத்துல கூட ஒரு பிக்சர் வரும் பாருங்க. இதுல இந்த உருவம் சிலருக்கு ஒரு யங் கேர்ளா தெரியலாம், அதாவது குமரியாக தெரியலாம். சில பேருக்கு வயதான தோற்றம் கொண்ட ஒரு பெண்மணியாக தெரியலாம். அப்போ ஒரே போட்டோ தான், ஆனா பாக்குறவங்களுடைய பார்வையை பொறுத்து அது வித்தியாசப்படுது. அப்போ நாம என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப இந்த 3 விஷயத்தை நாம சரியாக செயல்படுத்தும் பொழுது மேக்சிமம் நீங்க அணியில சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செயல்பட அணியே சிறப்பாக செயல்படும். அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வளரும். நிறுவனம் வளரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் வளரும். ஒவ்வொன்றுமே இன்டர் கனெக்ட் ஆயிடும். நீங்க சரியாக நீங்கள் மாறினால் இந்த உலகமே மாறும். உங்க அணி மட்டும் இல்ல, உங்களுடைய நிறுவனம் மட்டும் இல்ல, நான் மாறினால் இந்த உலகமே மாறும் அப்படிங்கிறது தான் உண்மையான வாக்கியம். அப்ப நான் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை சரிபடுத்திக்கணும்னு நினைச்சா அணியில ரொம்ப சிறப்பாக செயல்படலாம், அணியாக வெற்றி பெறலாம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரெய்னர். நன்றி.